ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, என்னம்மா, எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் சங்கடங்களாகவே நடக்கிறது. இந்த சங்கடங்களிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம்? இப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு இடத்திற்கு நல்லபடியாக கொண்டு வர போகிறோம் என்று பயமாக உள்ளதா? பயம் வேண்டாம். எதற்கு பயப்பட வேண்டும்? என்ன விஷயத்திற்காக பயப்பட வேண்டும்? என்னென்ன நிலைமைக்கு பயப்பட வேண்டும்? நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அற்புதமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாகவும் உன் வாழ்வில் எல்லாம் வரத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ மற்ற விஷயங்களை எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய அற்புதத்தை, அதாவது நீ செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா, அது எதுவும் நடக்காமல் உன் வாழ்க்கை போய்விடும். யாராக இருந்தாலும் குழம்பாதீர்கள். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் தனியாகவே இல்லை. நீங்கள் அனைவரும் சாயோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சாய் என்றும் துணையாகவே இருப்பேன். நிறைய பேர் என்னிடம் சொல்கிறார்கள், என்னிடம் நன்றாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், எனக்கு யாருமே இல்லை, என்ன செய்ய போகிறேனோ, வாழ்க்கையில் நான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் எந்த அதிசயத்தையும் நான் பார்க்கவே இல்லை. எல்லா நேரத்திலேயும் துன்பங்களை மட்டுமே பார்க்கிறேன் என்று. ஆனால் உற்று பார்த்தால் அத்தனை தெய்வங்களும் அவர்களோடு தான் இருக்கும். நீ என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையில் எதுவும் மாறாது, எதுவும் நடக்காது என்றார். எப்படி மனம் வைத்தால் இவ்வுலகில் எல்லாமும் உன் பக்கம் வரும். நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, பொறுமை அதுதான் உன் வாழ்க்கையில் சிறந்தது என்று. நீ பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து தானாக ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு எதுவும் நடக்காது, எந்த ஒரு விஷயமும் நமக்கு பிடித்தது போல கிடைக்காது என்று நீ எப்படி நினைக்கிறாய்? அது தவறான ஒரு விஷயம் அல்லவா? ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொல்கிறான், இது நன்றாக இருக்கும், இதை செய், இந்த விஷயத்தை செய் என்று. அதை எடுத்துக்கொள்பவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஆனால் அதுவே இதுவா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இந்த ஒரு விஷயமெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒத்து வராது என்று எல்லா பொழுதிலேயும் நினைப்பவன் வாழ்க்கையில் தோற்று போகிறான். அடுத்தவர்கள் சொல்லும் விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதை கேட்டு முடிவெடுங்கள். எதுக்கெடுத்தாலும் நம் தான், நான் சொல்வதுதான், நான் இதை செல்வதுதான், அதை செல்வதுதான், நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன் என்று நீங்களாகவே எந்த முடிவையும் எடுத்து தேவையே இல்லாமல் எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் செழிப்பு. நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் முன்னேற்றம். யார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னார்கள்? எதிரியானவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நீ நன்றாக இருக்க மாட்டாய், என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாய், உனக்கு வாய் அதிகம், இப்படியெல்லாம் பேசுகிறாய், அதனால் நன்றாக இருக்க மாட்டாய் என்று.
மற்றவர்கள் சொல்வதனால் அது அப்படி அப்படியே நடந்து விடாது, எல்லாம் மாறும். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் மாற்றினாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை தனியாளாக நின்று மாற்றுவோம் என்று நினைக்காதே. இந்த சாயுடைய துணை மூலமாக அனைத்தையும் நலமுடனும் வளமுடனும் மாற்றுவோம் என்று நம்பு. எத்தனை காலங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களுக்காக பயந்து 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 செய்ய போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முடிவுகள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அலட்சியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்பங்களும் தானாக வந்து கொட்டும். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருந்ததோ, இனிமேல் வரும் காலத்தில் இஷ்டங்கள் மட்டுமே இருக்கும்படி உனக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். இதுவரைக்கும் கஷ்டம் இருந்தது, ஆனால் இதற்கு பிறகு இஷ்டமான விஷயங்களும் உன் வாழ்வில் சேர்ந்தே இருக்கும். பிடிவாத குணம் இனி வேண்டாம். நிறைய பிடிவாதத்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்தாய். அதனால் பிடிவாதம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் பத்திரமாக இரு. எத்தனையோ மாற்றத்தை எல்லாம் பார்த்த நீ இனிமேல் எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைகள் என்பது ஒவ்வொரு மனிதனும் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நமக்கு கவலை வந்துவிட்டதே என்று நினைக்கக்கூடாது. சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதே, இனிமேல் மாறும் என்று நினைக்க வேண்டும். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பது? எல்லா மாற்றங்களும் கூடிய விரைவிலேயே வரும். எல்லா மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். பிடிவாதம் என்பது, அதாவது இனிமேல் ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் கவலைப்படாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதும் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாகவும் அதிசயமாகவும் இனி வரும் நாளில் மொத்தமும் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். எத்தனையோ சீரும் சிறப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் மொத்தமும் இனி உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். நம்புங்கள், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக செய்து தருவேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.